வெல்கம் டு அவர் சேனல். நம்ம யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்தில் டே டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், நைட் டைம் ரொம்ப லாங்காக இருக்கும். அதுவே இந்த ஜூன் மந்தில் பார்த்தீங்கன்னா டே டைம் லாங்காக இருக்கும், நைட் டைம் ஷார்ட்டாக இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன, எதனால் இந்த மாதிரி சேஞ்சஸ் ஏற்படுது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் சீசன்ஸ் எதனால் வருது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ எர்த்தில் பார்த்தீங்கன்னா இமேஜினரியாக ஒரு லைன், எர்த்தோட சென்டரில் ஒரு லைன் போகும், அது இமேஜினரி லைன். அந்த லைன் பேர் ஈக்வேட்டார். ஓகே, இந்த ஈக்வேட்டார் வந்து எர்த்தை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுது. கீழே இருக்கிறது சதர்ன் ஹெமிஸ்பியர், மேலே இருக்கிறது நார்த்தன் ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எண்ட் பாயிண்ட்டை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் போல் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே கீழே இருக்கிறத சவுத் போல் அப்படின்னு சொல்லுவோம். மேலே இருக்கிறது நார்த் போல், கீழே இருக்கிறது சவுத் போல். ஓகே, இந்த ஈக்வேட்டார் இருக்கிற மாதிரியே இன்னும் ஒரு சில லைன்ஸ் இருக்குது. இந்த ஈக்வேட்டாருக்கு பேரலாக போகிற லைன்ஸ் எல்லாம் லேட்டிடியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஈக்வேட்டாருக்கு பேரலாக போகக்கூடிய 23.5 டிகிரி லேட்டிடியூடை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே சவுத்தில் இருக்கக்கூடிய 23.5 டிகிரி லைனை டிராஃபிக் ஆஃப் கேப்ரிகான் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு கீழே 66.5 டிகிரி சவுத்தை அண்டார்டிக் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி 66.5 டிகிரி நார்த்தை ஆர்க்டிக் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இது ஏன் கரெக்டாக 66.5 டிகிரியை நம்ம ஆர்க்டிக் சர்க்கிள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எர்த் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது, 23.5 டிகிரி இன்க்ளைண்டாக இருக்கும். அப்படி 23.5 டிகிரி இன்க்ளைண்டாக இருக்கிறதுனால தான் நமக்கு வேறு வேறு சீசன்ஸ் மாறுது. சம்மர், வின்டர் அப்படின்னு அந்த சீசனல் சேஞ்சஸ் ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி இன்க்ளைண்டாக இருக்கிறதுனால சன்ரேஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமி மேலே விழும்போது அட் பர்டிகுலர் டைம் இந்த 66 டிகிரி இருக்கு இல்லையா, 66.5 டிகிரி ஆர்க்டிக் சர்க்கிள் இருக்கு இல்லையா, அதை தாண்டி சன்ரேஸ் ஃபால் ஆகாது, சன்ரேஸ் அங்கே விழாது. ஸோ சன்ரேஸ் விழாததுனால அந்த சர்க்கிள் மட்டும், இதுக்கு மேலே இருக்கிற அந்த சர்க்கிள் மட்டும் எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸும் இருட்டாகவே இருக்கும். தெர் இஸ் நோ சன்ரைஸ். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சவுத் போலில் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸும் நமக்கு சூரியன் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ சவுத் போல் கண்டினியூஸாக சன் இருந்துக்கிட்டே இருக்குது, நார்த் போலில் சூரிய வெளிச்சமே இல்லை. அதுவே இப்போ ஜூன் மந்தில் பார்த்தீங்கன்னா நார்தன் ஹெமிஸ்பியர் சூரியனை நோக்கி சாஞ்சிருக்கும், சதர்ன் ஹெமிஸ்பியர் சூரியனை விட்டு விலகி இருக்கும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த் போல் எப்போவுமே டேவாக இருக்கும், 24 ஹவர்ஸும் சன்லைட் கிடச்சிக்கிட்டே இருக்கும். சவுத் போலில் சன்லைட் படவே படாது. ஸோ 24 ஹவர்ஸும் சவுத் போல் நைட்டாகவே இருக்கும்.